ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷியோமிலேருந்து ஷியோமி 13T Pro என்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு சேனலை பற்றியும் பார்த்தலாம். சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டி த கேமர். இந்த சேனலில் நிறைய கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேமிங் ஏதாவது விளையாடணும் அப்படின்னா அவருடைய சேனலுக்கு போய் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்காக வாங்கி அதை ப்ளே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. உங்கள் சேனல்லையும் நம்மளுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சேனலே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் இயர் ஷியோமி 12T Proன்ற ஒரு ஃபோன் லான்ச் ஆச்சு இல்லையா? ஸோ அதோடைய சக்ஸராக இந்த ஷியோமி 13T Pro வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாகவே லீக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதுதான் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. ஸோ என்னென்னலாம் இது வரைக்கும் லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே. ஸோ இதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வரும்னுவாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே என்னும் போது இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் கூடவே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கர்வ்டு டிஸ்பிளேல வரப்போதா இது நார்மல் டிஸ்பிளேல வரப்போதான்னு தான் தெரியல. ஸோ பார்க்கலாம் இது வரும்போது எப்படி இருக்கும்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்ன்றதால. ஸோ டிஸ்பிளே மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய ப்ராசஸர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 9200 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குவால்காமுடைய இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 2. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவலாகவே இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க ஒரு குவால்காம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ Dimensity கொடுத்துருந்தாலும் இதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் விடுறதுனால ஸோ Dimensity இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14க்கு பதிலாக Android 13 தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து இதை மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB 16GB அண்ட் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 512GB ரேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேரியேஷன்லாம் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து Ace 3 Pro அண்ட் IQ Neo 7 Pro இந்த மாதிரி மொபைலில் வந்து 24GB ரேம் கிட்ட இப்போ வந்து வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கம்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸோ இவ்வளோ அதிகப்படியான ரேமும் கொடுத்து இதோடைய ப்ரைஸிங் வந்து எதில் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட €799 கிட்ட வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லாக ஒரு 82,000 கிட்ட இது வருதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஒரு 200 மெகா பிக்சலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 200 மெகா பிக்சல் பேக் கேமரா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு சென்சார் கிட்ட இதோடைய பேக் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேமரா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh 120 வாட் கிட்ட உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஸ்பெக்ஸும் சூப்பராக தான் இருக்குது. இதோட ப்ரைஸிங்காக பார்த்தீங்கன்னா 82,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் பற்றி? ஸோ இந்த மொபைல் வந்ததுன்னா OnePlus, IQ அண்டு சாம்சங், ஆப்பிள் இதுக்கெல்லாம் வந்து இது கம்பீட் பண்ணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.